ஆலய வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு தானத்துக்கும் ஒவ்வொரு பலன் வந்து சேர்ந்தீங்க. புஸ்தக தானம், வித்யா தானம், சொர்ணதானம், கோதானம், பூதானம், திலதானம், தைல பாத்திர தானம்னு நிறையவையான தானம். உங்களால முடிஞ்சது எல்லா உதவியும் பண்ணணும். தான தர்மத்தினால ஏன்னா பணம் காசுன்றது ஒரே இடத்துல தங்காது. லட்சுமின்ற வார்த்தைக்கே திருத்த முடியாது. நீங்க 1000 கோடி சொத்து சேர்த்து வச்சாலும் 21,000 மாதிரி திரும்பி வேலைக்கு வந்தாகணும். அந்த சொத்து ஸ்திரமா இருக்காது. லட்சுமின்ற வார்த்தை போயிட்டே இருக்கும். மலையிலேருந்து வர தண்ணி மாரி பணம் வந்துட்டே இருந்தா அந்த மலையை தனக்கு சொந்தமானது சேர்த்து வச்சா மலை சொக்குநூறா போயிடும். அது அப்படியே வழியா வந்து காடு, ஏரி, மலை, கடல்ல போய் சேரும். அது மாதிரி பணம் காசு வந்து சேர இடம் ஒன்னா இருக்கும், அது புறப்புற இடம் ஒன்னா இருக்கும். நீங்க பண்ணக்கூடிய தான தர்மம் நாளைக்கு நம்ம என்னைக்கு தேவையோ அது நமக்கு திரும்பி வந்து பல மடங்கா வந்து சேரும். சிவவாக்கியர் சொன்ன மாரி வீடு வாசல் தேடணும், காடு மக்கள் தேடணும், கோடி செல்வம் தேடினும், ஓடியிட்ட பிச்சையும் உவந்தளித்த தானமும் சாடையிட்ட குதிரை போல் வீடு வந்து சேருமேன்றார். குதிரையை அடிச்சா என்ன வேகத்தில் திரும்பி வருமோ அதை நீங்க பண்ற தான தர்மம் திரும்பி வந்து சேரும். உங்களால முடிஞ்சது பெரிய அளவுலாம் கிடையாது. உங்களால ஒரு வேலைக்கு டிஃபன் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட புண்ணியம். தான தர்மங்கள் பண்றதுனால அன்பர்களுக்கு திருப்பி உங்களுக்கு கால வரம்